ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். பூட்டப்பட்ட விழுப்புரம் அதிமுக அலுவலகம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைக்கு மத்தியில் மீண்டும் விழுப்புரம் அதிமுக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் தங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நேரத்துல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடுங்க. பெரும்பான்மை நிரூபிக்க சி.வி. சண்முகம் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து அங்க வாக்களிச்சாங்க. இதனால ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்த சி.வி. சண்முகத்தை நீக்கி புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி என்பவரை நியமித்தாரு. இந்த பசுபதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே விழுப்புரம் அதிமுக நகர செயலர் பதவி வகித்தாரு. இதனால விழுப்புரம் அதிமுகவில மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. அதிமுக அலுவலகம் யாருக்கு சொந்தம்? இதுல ரெண்டு தரப்பும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்பினர், நாங்க தான் இந்த பில்டிங்கை கட்டணும், நாங்க தான் வரி கட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு மட்டும்தான் இந்த அலுவலகம் சொந்தம் சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒரு கோரிக்கை முன்வைச்சாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்த புதிய மாவட்ட செயலர் பசுபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் எங்களை மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காருங்க, இந்த அலுவலகம் அதிமுக அறக்கட்டளைக்கு சொந்தமானது அப்படின்ற வாதத்தை முன்வச்சு விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் நுழைய முயன்றாங்க. இரு தரப்பு மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டதுனால உடனடியாக அந்த அலுவலகத்தை காவல்துறையினர் பூட்டி மூடி வச்சாங்க. வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பு விசாரணை மேற்கொண்ட முடிந்த பின்னர் தற்போது இந்த சாவி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமித்த அவர் புதிய மாவட்டத்தில் பசுபதி கிட்ட தற்போது ஒப்படைச்சு அவர் உள்ள போயிருக்காரு. அலுவலகம் ரீதியா சொல்லக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா முறைப்படி இவங்க தான் சாவி ஒப்படைக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். சி.வி. சண்முகம் தரப்புல அவங்களும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விசாரணை முடிவில் தற்போது சாவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அவர் நியமித்த மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்புல தற்போது சாவி ஒப்படைச்சிருக்காங்க. இவங்களும் தற்போது உள்ள போய் பூஜை பண்ணி இந்த கட்சி பணிகளை தொடங்கினதா அவங்களும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட சர்ச்சைக்கு பின்னர் இந்த அலுவலகம் யாருக்கு சொந்தம்? தற்போது புதிய மாவட்ட செயலர் பசுபதி தரப்புல ஒப்படைக்கப்பட்டது. இதன் பின்னர் கேட்டீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுகவில் தொடர்ந்து நீடிக்கிறாரா இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தொடர்ந்து 2-3 நாட்களாக சர்ச்சையான தகவல்கள் வெளியாகி வருது. அவரோட தொகுதி மயிலம் தொகுதியில நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமா அவர் என்ன முடிவு பண்ண போறாரு? சாவி இப்போ ஒப்படைச்சிட்டாங்கன்னா இவரோட நிலைப்பாடு என்ன என்பதும் அடுத்த கட்டம் ஒரு கேள்விக்குறியும் பரபரப்போ தகவலும் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.